ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு திஸ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி மல்டிஸ்கில் டெவலப்மெண்ட் பேப்பரில் யூனிட் 3ல் சீரீஸ் ஆஃப் கம்ப்ளீஷன் சம்ஸ் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நீங்கள் இதில் சம் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த அல்ஃபபெட் ஏலேருந்து Z வரைக்கும் லெட்டர்ஸ் எழுதி அதுக்கான நம்பர்ஸை நீங்கள் போடணும். ஸோ இப்போ ஏலேருந்து M வரைக்கும் எழுதிட்டு திரும்ப எம்முக்கு கீழே Nலேருந்து Z வரைக்கும் எழுதணும். ஏன்னா நீங்கள் திரும்ப ஏக்கு கீழே N எழுதுனீங்க அப்படின்னா நீங்கள் வேல்யூஸ் ஃபைண்ட் பண்ணுறப்ப மிஸ்டேக் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் இந்த அல்ஃபபெட்ஸை இப்படி எழுதணும். இப்போ கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃபைண்ட் த நம்பர் தட் ஃபிட் சம்வேர் இன் டு தி மிடில் ஆஃப் தி சீரியஸ். சம் ஆஃப் த ஐட்டம்ஸ் இன்வால்வ் போத் நம்பர்ஸ் அண்ட் லெட்டர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த மாதிரி நம்பர்ஸ் லெட்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் எங்கே ஃபில் இன் தி பிளாங்க்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்களோ ஸோ அந்த பிளாங்கான இடத்துல என்ன அல்ஃபபெட்ஸ் அண்ட் நம்பர்ஸ் வரும் அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போது சம் நம்பர் 201, லுக் அட் தி சீரியஸ் F2. ஸோ F2க்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே ஒரு blank ஸ்பேஸு. ஸோ இங்கே என்ன நம்பர் வரும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அடுத்தது D8, C16, B32. வாட் நம்பர் ஷுட் ஃபில் தி blank அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த நம்பர்ஸ் தனியாக அல்ஃபபெட்ஸ் தனியாக நம்ம பிரித்து எழுதலாம் அசெண்டிங் ஆர்டரில். அதாவது அந்த ஆர்டரில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆல்ஃபபெட்ஸில் B, C, D, அடுத்தது என்ன லெட்டர்னு நம்மளுக்கு தெரியாது, F. அதே மாதிரி நம்பர்ஸ் எழுதிங்கன்னா 32, 16, 8, என்ன நம்பர் வரும்னு தெரியாது, 2. ஸோ அப்போ இதை பார்த்தாலே தெரியுது அல்ஃபபெட்ஸ் ஆர்டரில் கொடுத்துருக்காங்க. B, C, D. ஸோ அடுத்தது என்ன வரும்னா E வரும், தென் F. இப்போ இங்கே ஆன்சரில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 2 ஆன்சர் Eயில் இருக்குது. ஸோ அதனால் அடுத்த நம்பர்ஸில் போனீங்கன்னா 32, 16, 8 அப்படின்ட்டு இருக்குது. ஸோ 32வை 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 16 வரும். 16 2ஆல் டிவைட் பண்ணால் 8 வரும். 8 2ஆல் டிவைட் பண்ணால் 4. 4 2ஆல் டிவைட் பண்ணோம்னா 2. அப்போ இங்கே என்னென்னா 4 அப்படிங்கிற நம்பர் வரும். ஸோ அப்போ நம்மளோட ஆன்சர் பார்த்திங்கன்னா E4 அப்படிங்கிறது தான் ஆன்சர். இப்போது 202 கொஷின் 544, 509, 474, 439. ஸோ இங்கே என்ன நம்பருங்கிறது நம்மளுக்கு தெரியாது. வாட் நம்பர் ஷுட் கம் நெக்ஸ்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணலான்னா, இந்த நம்பர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நம்ம டிஃப்ரென்ஸ் ஃபைண்ட் பண்ணலாம். 544க்கும் 509க்கும் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா 35 வரும். அதே மாதிரி 509க்கும் 474க்கும் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு 35 வரும். நெக்ஸ்ட் அதே மாதிரி 474க்கும் 439க்கும் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா 35. அப்போ இங்கே என்னென்னா இங்கே எல்லாத்துக்குமே காமனாக 35 தான் டிஃப்ரென்ஸ் வந்திருக்கு. அப்போ அடுத்தது 439, இங்கே நம்ம என்ன வேல்யூ போடுறோமோ அந்த வேல்யூக்கு டிஃப்ரென்ஸ் 35 தான் நம்மளுக்கு வரணும். ஸோ அதனால் என்ன பண்ணுறோன்னா, அந்த 35 இங்கே லெஸ் பண்ணோன்னா அந்த வேல்யூ என்னங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ அப்போ அந்த வேல்யூ என்னென்னா 404. நீங்கள் வேணால் 439 மைனஸ் 404 போட்டிங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் எவ்வளோ வந்திருக்குன்னா 35 தான் வந்திருக்கு. ஸோ அப்போ நம்மளோட ஆன்சர் ஆப்ஷன் A 404. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு சம் நம்பர் 203, லுக் அட் தி சீரியஸ் 664, 332, 340, 170. தென் இங்கே என்ன வேல்யூ வருங்கிறத தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். அடுத்தது 89, வாட் நம்பர் ஷுட் ஃபில் தி பிளாங்க்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த நம்பர்ஸ் எல்லாத்துக்கும் நீங்கள் டிஃப்ரென்ஸ் எடுங்க. இப்போது 664லேருந்து 332 லெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எகெயின் 332 வரும். அடுத்தது நெக்ஸ்ட்டு சீக்வன்ஸ் 332, நெக்ஸ்ட் நம்பர் 332க்கும் 340க்கும் டிஃப்ரென்ஸ் எடுத்திங்கன்னா 8. அடுத்தது 340க்கும் 170க்கும் டிஃப்ரென்ஸ் எடுத்திங்க அப்படின்னா மறுபடியும் 170 வரும். ஸோ அடுத்த நம்பர் என்னன்னு தெரியாது. அதே மாதிரி நெக்ஸ்ட் நம்பர் 89 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஸோ இங்கே எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஃபஸ்ட்டு வேல்யூ 664. 664 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 332 வரும். இப்போது 332 இங்கே வந்துருச்சு செகண்ட் நம்பராக. அடுத்தது தேர்ட் என்னென்னா, இந்த 330வோட 8 ஆட் பண்ணோம் அப்படின்னா 340. அப்போ அடுத்தது என்னென்னா, இந்த 340யை 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 170. ஸோ அந்த 170, அதாவது இந்த 2 வேல்யூவையும் டிவைட் பண்ணணும். அடுத்தது இந்த 2 வேல்யூ கூட 8 ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இந்த 2 வேல்யூ 2ஆல் டிவைட் பண்ணணும். அப்போ அடுத்தது ஆட்டோமேட்டிக்காக என்ன வரும்னா 8 ஆட் பண்ணணும். அப்போ 170 இருக்குது. ஸோ 170யோட 8 ஆட் பண்ணோம் அப்படின்னா 178.
ஸோ இப்போ நம்மளோட ஆன்சர் என்னென்னா 178 தான் வரும். இப்போ நெக்ஸ்ட்டு 178 நீங்கள் அடுத்த சீக்வன்ஸ் இப்போ இங்கே 178 வருது அப்படின்னா 178ஐயும் 89 வேல்யூ எப்படி வந்துச்சுன்னா 2ஆல் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு 89 வரும். டிவைடட் பை 2 போட்டோன்னா இங்கே 89 வரும். ஸோ அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2ஆல் டிவைட் பண்ணி வர வேல்யூவோட ப்ளஸ் 8 ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு அந்த சீக்வன்ஸ் என்னன்னு தெரிஞ்சிடும். ஸோ அப்போ இங்கே எவ்வளோ வரும்னா 178 தான் நம்மளுக்கு ஆன்சரு. நம்பர் 204ல் லுக் அட் தி சீரியஸ் 70, 71, 76 இங்கே என்ன வேல்யூ வருங்கிறத நம்ம தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நெக்ஸ்ட் 81, 86, 70, 91 வாட் நம்பர் ஷுட் ஃபில் தி பிளாங்க் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த சீரியஸில் பார்த்தீங்கன்னா இங்கே 70 வந்திருக்கு, அடுத்தது 71, 76 இந்த நம்பர் தெரியாது. நெக்ஸ்ட் 81, 86 வந்திருக்கு, மறுபடியும் 70 வந்திருக்கு. அப்போ இந்த இடத்துல என்ன வேல்யூ வரும்னா 70 தான் வரும். ஏன் அப்படின்னா 70 அகெயின் 2 டிஜிட்ஸு, மறுபடியும் 2 நம்பர்ஸ், தென் 70 மறுபடியும் பார்த்திங்கன்னா 2 வேல்யூஸ், அதுக்கப்புறம் 70 வந்திருக்கு. ஸோ அப்போ இங்கே மோஸ்ட் அக்கரிங் நம்பர் அப்படின்னா எதுனா இந்த 70. ஸோ அப்போ உங்களோட ஆன்சர் என்னென்னா 70 தான். ஏன்னா இங்கே 70 அதுக்கப்புறம் 2 நம்பர்ஸ்க்கு அப்புறம் மறுபடியும் 70 அகெயின் 2 நம்பர்ஸ்க்கு அப்புறம் மறுபடியும் 70 வந்திருக்குது. ஸோ அதனால தான் வந்து இந்த இடத்துல சீக்வன்ஸில் பார்த்திங்கன்னா நம்மளோட ஆன்சர் வந்து 70. அடுத்தது சம் நம்பர் 205 லுக் அட் தி சீரியஸ் 6 ரோமன் லெட்டர் 6, 10 ரோமன் லெட்டர் 5, 11 இங்கே என்ன ரோமன் லெட்டர் ஒரு நம்பர் வரும்னு ஃபைண்ட் அவுட் பண்ணும். தென் 12 ரோமன் லெட்டர் 3ன்னு கொடுத்துருக்காங்க. வாட் நம்பர் ஷுட் பி ஃபில் தி பிளாங்க் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை பார்த்தாலே தெரியுது. ஃபஸ்ட்டு 6 வந்திருக்கு, அடுத்தது 5, 5க்கு அடுத்த நம்பர் என்ன, அடுத்த ரோமன் லெட்டர் என்னென்னா 4, 4க்கு அடுத்தது 3. அப்போ நம்மளோட ஆன்சர் என்னென்னா ரோமன் லெட்டர் 4. நெக்ஸ்ட்டு 206 லுக் அட் திஸ் சீரியஸ் 83, 73, 93, 63 இங்கே 63க்கு அப்புறம் என்ன நம்பர் வருங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணும். தென் 93, 43ன்னு கொடுத்துருக்காங்க. வாட் நம்பர் ஷுட் ஃபில் தி பிளாங்க் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே வந்து நீங்கள் 83, 73, 93, 63 இங்கே என்ன நம்பர்னு தெரியாது, 93, 43. இப்போ இந்த 93 வந்து 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இப்போ இந்த 2 நம்பருக்கு மட்டும் நம்ம டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சோன்னா இங்கே -10, 83க்கும் 73க்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் -10. அடுத்தது வந்து அப்போ என்ன ஆகும்னா இங்கே இந்த 63க்கும் இங்கே வர நம்பருக்கும் -10 தான் வந்து நம்மளுக்கு மறுபடியும் டிஃப்ரென்ஸாக இருக்கும். அப்போது இங்கே அதாவது டிக்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஸோ அப்போ நம்மளோட ஆன்சர் வந்து 53. ஏன்னா 63 -10 அப்படின்னா இந்த இடத்துல 53 தான் வரும். ஏன்னா 93 வந்து நம்மளுக்கு ரிப்பீட் ஆகிறதுனால இந்த வேல்யூவை நம்ம கன்சிடர் பண்ணலை. ஸோ அதனால் உங்களோட ஆன்சர் 53. நெக்ஸ்ட்டு லுக் அட் தி சீரியஸ் J14, L16 தென் இங்கே என்ன லெட்டர்ஸ் அண்ட் வேல்யூ வரும்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். P20, R22 வாட் நம்பர் ஷுட் ஃபில் தி பிளாங்க் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே அல்ஃபபெட்ஸை நம்ம தனியாக நோட் பண்ணிக்கலாம். அல்ஃபபெட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா J, L என்ன வேல்யூங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணும், PR. அதே மாதிரி நம்பர்ஸ் எழுதணுன்னா 14, 16 இங்கே என்ன நம்பர்னு தெரியாது, 20, 22. ஸோ இப்போ இங்கே ஃபஸ்ட்டு வந்து இந்த நம்பர்ஸ்க்கான டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா 14க்கும் 16க்கும் டிஃப்ரென்ஸ் வந்து 2, அடுத்தது 20க்கும் 22க்கும் டிஃப்ரென்ஸ் 2. அப்போ இந்த இடத்துல வர நம்பர் கண்டிப்பாக 2 டிஃப்ரென்ஸ் வர மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ கண்டிப்பாக நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18. ஏன்னா 16க்கு 18க்கும் டிஃப்ரென்ஸ் 2, 18க்கும் 20க்கும் டிஃப்ரென்ஸ் 2. அப்போது நம்மளோட ஆன்சர் எய்தர் பியாக இருக்கும் இல்லைனா சியாக இருக்கும். இப்போ இந்த அல்ஃபபெட் வந்து என்னன்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த அல்ஃபபெட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆஸ் இட் இஸ் அல்ஃபபெட்ஸ் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அல்ஃபபெட்ஸில் பார்த்தீங்கன்னா ஜே இருக்குது. ஸோ ஜேக்கு அடுத்தது என்ன லெட்டர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல். அடுத்தது அதே மாதிரி பி இருக்குது. பிக்கு அடுத்த லெட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர். ஸோ அப்போ இங்கே என்ன வரும்னா அதாவது ஜே கொடுத்துருக்காங்க, ஜேக்கு அடுத்த லெட்டர் எல். ஸோ இது எப்படி இருக்குதுன்னா ஒரு லெட்டர் விட்டு ஒரு லெட்டர் இருக்குது. ஸோ அப்போது இந்த இடத்துல நம்மளுக்கு எல் இருக்குது. ஸோ இதே சீக்வென்ஸில் எடுத்தோன்னா எல்லுக்கு அடுத்த லெட்டர், அதாவது அடுத்த லெட்டர்னா ஒரு லெட்டர் விட்டுட்டு நெக்ஸ்ட் லெட்டர் என்னன்னு பார்த்தோன்னா என் வரும். ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன லெட்டர் உங்களுக்கு அல்ஃபபெட் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் தான் வரும். ஏன்னா இவங்க கொடுத்துருக்க சீக்வென்ஸ் படி ஜேக்கு அடுத்தது வந்து கே வரணும், பட் கே இல்லை.
அடுத்தது அதே மாதிரி எல்லுக்கு அடுத்த லெட்டர் என்ன வரணும்னா எம். அதாவது இந்த சீரியஸில் வந்து ஒரு லெட்டரை விட்டு அடுத்த லெட்டரை வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. அதுதான் JLPR அப்படிங்கிறது. ஜே இருக்குது, ஜேக்கு அடுத்தது கே கொடுக்கல. தென் அடுத்தது எல். ஸோ அப்போ JL வந்துருச்சு. நெக்ஸ்ட் லெட்டர் வந்து எல்லுக்கு அடுத்தது ஒரு லெட்டரை விட்டுட்டு நெக்ஸ்ட்டு என் வரும். ஸோ அப்போ நம்மளோட ஆன்சர் வந்து N18 அப்படின்னு வரும். நம்ம ஆல்ரெடி இங்கே வேல்யூ என்னென்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு 18. ஸோ அதனால் N18. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா O இருக்குது. ஸோ என் இருக்குது, எண்ணுக்கு அடுத்தது O. ஸோ O வராது. நெக்ஸ்ட்டு P. அதே மாதிரி Pக்கு அடுத்து Q வராது. நெக்ஸ்ட்டு R. ஸோ இந்த இடத்துல வந்து நம்பர்ஸ் வந்து 2 டிஃப்ரென்ஸ் இருக்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. லெட்டர்ஸ் வந்து ஒரு லெட்டர் விட்டு ஒரு லெட்டர் இருக்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 208. லுக் அட் திஸ் சீரியஸ் U32 V29. அடுத்து இது என்ன நம்பர்னு தெரியாது. X23 Y20. வாட் நம்பர் ஷுட் ஃபில் தி பிளாங்க் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த லெட்டர்ஸ்லாம் நம்ம தனியாக எடுத்துக்கலாம். U V இந்த லெட்டர் தெரியாது. XY. அடுத்தது நம்பர்ஸ் வந்து இங்கே 32 29 இந்த நம்பர் தெரியாது. 23 20. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா UV அடுத்தது கண்டிப்பாக W தான். ஏன்னா ஒரு ஆர்டராக தான் ஒரே கண்டினியூஸாக தான் கொடுத்துருக்காங்க. அப்போ UV W XY. இப்போ நம்மளோட ஆன்சர் எய்தர் ஏவாக இருக்கும் இல்லைனா பியாக இருக்கும். இப்போ அடுத்தது நம்பர்ஸில் பார்த்தோன்னா 32க்கும் 29க்கும் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கலாம். -3 வரும். அதே மாதிரி 23க்கும் 20க்கும் டிஃப்ரென்ஸ் -3. அப்போ இங்கே வர நம்பரும் கண்டிப்பாக 3 டிஃப்ரென்ஸில் தான் இருக்கும். அப்போ என்ன நம்பர் வரும்னு பார்த்தீங்கன்னா 26. ஏன்னா 29க்கும் 26க்கும் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ வரும்னா 3. அப்போ நம்மளோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் A W26. நெக்ஸ்ட்டு சம் நம்பர் 209. லுக் அட் தி சீரியஸ் 4 7 25 10. தென் இங்கே என்ன வேல்யூ வரும்னு தெரியாது. 20 16 19. வாட் நம்பர் ஷுட் ஃபில் தி பிளாங்க்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த 10ம் 20யும் நம்மளுக்கு 5th டேபிளால் கேன்சல் பண்ணுற ஒரு ஐட்டம். அடுத்தது இப்போ இந்த 4ம் 7ம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் எவ்வளோனா 3. அதே மாதிரி இந்த 25 விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 10க்கு அப்புறம் கண்டிப்பாக இங்கே என்ன வேல்யூங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். 20 வராது. நெக்ஸ்ட்டு இந்த 16க்கும் 19க்கும் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா +3. அப்போ இங்கே இந்த 10க்கு அடுத்து இருக்கிற நம்பரும் கண்டிப்பாக 3 டிஃப்ரென்ஸில் இருக்க மாதிரி தான் வரும். ஸோ அப்போ 10 கூட எந்த நம்பர் 10க்கு அடுத்து எந்த நம்பர் வந்தால் 3 டிஃப்ரென்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 13 வந்தால் தான் நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து 3 டிஃப்ரென்ஸ் வரும். 10 13 டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சோன்னா +3. ஸோ அப்போ நம்மளோட ஆன்சர் என்னென்னா 13. ஸோ இங்கே வந்து இந்த 25 20 அப்படிங்கிறது நம்மளுக்கு 5th டேபிளால் கேன்சல் ஆகிறது. இந்த சீக்வன்ஸில் பார்த்திங்கன்னா இந்த 25 20 இந்த ரெண்டு விஷயங்களும் மற்ற எதோடையும் ஒரு ரிலேஷன்ஷிப்பே இல்லாமல் இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம இதை எடுத்துக்கல. நெக்ஸ்ட்டு சம் நம்பர் 210. லுக் அட் தி சீரியஸ் 2 1 1/2 1/4. வாட் நம்பர் ஷுட் கம் நெக்ஸ்ட்டுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இங்கே எப்படி போடணும் அப்படின்னா 2 1 1/2 1/4 கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த 2ஆல் டிவைட் பண்ணோன்னா 1 வரும். 1 2ஆல் டிவைட் பண்ணோம்னா 1/2 வரும். 1/2 நீங்கள் 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 1/4 கிடைக்கும். இப்போ 1/4 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 1/8 கிடைக்கும். ஸோ இங்கே நம்மளோட ஆன்சர் என்னென்னா 1/8. இங்கே எல்லாமே என்னென்னா 2 டேபிளால் டிவைட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்த சம்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா சீரீஸ் ஆஃப் கம்ப்ளீஷனில் எப்படி வந்து சம் சால்வ் பண்ணணும் அப்படின்னு பார்த்து அடுத்த வீடியோவில் அல்ஃபா நியூமரிக் சீக்வன்ஸ் பசில்ஸ் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.